அம்மு அம்மு. யாரும் என்ன அப்படியெல்லாம் கூப்பிட வேண்டாம். போங்க எல்லாரும், அவங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. எல்லாம் வாயை திறந்தாலே பொய்யா பேசுறது. யாரும்மா? நீதானே? யோ வளர்ந்து கேட்டவனே, முழியங்கண்ணே ரெண்டையும் புடிங்கி போட்டுருவேன். போட பேசாம. உன்னை போய் நம்மள மாதிரி என்ன சொல்லணும்? என்ன என்ன பிந்து செப்பாலையே அடிச்சுக்கணும். பிஞ்ச செருப்பு இல்லைன்னா சொல்லுமா, நான் வேணா தாரேன். யோ உனக்கு என்னையா வேணும்? எனக்கு என் அம்மு குட்டி தான் வேணும். பொய். அம்மு என் செல்லமுல அத்திப்பழம் சேவப்பா, இந்த அத்தை மக சேவப்பா, ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு தேக்கப்பா. ஆமா ஆமா, மூஞ்சில ஒரு குத்து பிட்ட. எவனும் உன்னை திரும்பி பார்க்க மாட்டான். என் செல்லம்மு, நான் உனக்காக பண்ணேன். சொல்லாம கொள்ளாம யூஎஸ்ஏல போய் உட்காந்துட்டு எல்லாத்தையும் சைட் அடிச்சுட்டு போர் அடிச்சு பின்னாடி இங்க வந்து பாட்டா படிக்கிற பாட்டு மூக்கு முகரெல்லாம் உடச்சிட்டு போயிரு பேசாம. அச்சோ, நான் அப்படியெல்லாம் இல்லைம்மா. உன் மாமா ரொம்ப நல்லவன். இல்லைன்னா இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை தேடி வந்திருப்பேன். நான் சொல்லு. டேய் புழுகு முட்டை, புழுகாதடா, அண்டாண்டாவா புழுகாத. சரிடி, என் மாமனார் பெத்த மரகதமே. வேண்டாம்டா வேண்டாம், ஒழுங்கா போயிரு. நான் இப்ப எதுவுமே உனக்கு தரேன்னு சொல்லலையே. அது ஒண்ணுதான் குறைச்சல். எப்படா இவ்வளவு கழட்டி விடுவோன்னு நினைச்சிட்டு இருக்க? பேசாம வாரத்துக்கு 2 நாள் நேரில் பார்த்துட்டு வாரத்துல 3 நாள் ஃபோனில் பேசிட்டு இருந்தேன். எப்படியாவது கழட்டி விட்டுருக்கலாம், தப்பிச்சோம் பொழைச்சோன்னு. இவ அடம் பிடிச்சி அழுகா, இவ இழுத்து விப்புக்கெல்லாம் போய் இனி எங்காவது கழட்டி விட முடியும்? நினைச்ச இவங்க அப்பங்காரன் விடுவான்? என்னடா பிளான் போட்டுட்டு இருக்கியா? தொலைச்சிருவேன் பார்த்துக்கோ. எந்த ஊர் சந்தையில் செல்லக்குட்டி? என்னடா எவ்வளவு கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துட்டு வந்த? போய் என்ன நினச்சிட்டேன், நான் அப்படிப்பட்ட ஆளெல்லாம் இல்லை பார்த்துக்கோ. எனக்கு இப்போவும் எப்பவும் ஒரே ஒருத்தி தான், அது ஏன் ஆமு தான். அதான் வாய் டைப் அடிக்குதோ? அது வாயை திறந்தாலே பொய். அட இல்லம்மா பொண்ணு, நீ வேற. புழுக மாட்டேன், புழுகாதடா. அதான் என்ன கழட்டி விட ஐடியா பண்ணி தானே நீ மட்டும் தேடி போற. இதான் பொண்ணுங்க புத்தி. எங்கிருந்து எதுக்கு கனெக்ஷன் பண்றா இவ? டேய் அதான் கழட்டி விடுறது முடிவு பண்ணிட்டீங்களா? அப்படியே என்ன நடிக்காதடா. எனக்கு எப்படி பண்ணிக்கிறது தெரியுமா? எதா இருந்தாலும் டைரக்டா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்லிடுடா. எனக்கு புரியுது அம்மு. முழுசா நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்கமா, நீ பாட்டுக்கு எதை புரிஞ்சுட்டு பேசுற? யாரு நானா? அப்படி என்ன தர சொல்லி கிளிக்க போறீங்க சொல்லுங்க. என்ன நீங்க மட்டும் தான் இருக்கீங்க? எங்க எங்க அண்ணன்? உங்க அண்ணன் இவ்வளவு நேரம் ஜோப்ல தான் வச்சிருந்தேன், இப்பதான் இறக்கி விட்டேன். என்ன நக்கலா? அதுவும் ஏன் கிட்டேவா? ஏன் நீ அவ்வளோ பெரிய அப்பா டக்குறான்? எனக்கு தெரியாம போச்சே. நாங்களாம் உங்க அளவுக்கு இல்லப்பா. சும்மா சொன்னேன். இந்த வீட்டுல பாதி கூட இருக்காது எங்க வீடு. இது எங்க வீடு இல்லையே. எங்களுக்குன்னு ஒண்ணுமே இல்ல. நாங்க படிச்ச படிப்பை தவிர. சாரி. பரவாயில்ல, இல்லைனாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் தானே, அதான் சொன்னேன். தெரியும், இருந்தோம் ஏதோ ஒரு ஃப்ளோல. சாரி. சரி, உங்க அண்ணனை கூட்டிட்டு வரியா? நான் அமௌண்ட்டை கொடுத்துட்டு கிளம்புறேன், எனக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. எங்க போனாங்கன்னு தெரியலையே. வரட்டும். என்னோட பேஷண்ட்டை அஜயை பார்க்க சொல்லியிருக்கேன். அப்புறம் அஜயோட பேஷண்ட்டை யார் பார்க்கறது? போ. அவதான் அண்ணனுக்கு தெரியும்ல, வந்துருவான். இவளுக்கு நம்ம கிட்ட பேச இதை தவிர டைம் கிடையாது. ஃபோனும் பண்ண முடியாது. வீட்டில் எல்லாரும் கூடயே இருப்பாங்க, நம்மளும் அங்கே பிஸியாக இருப்போம். ஆனால் தான் நகர மாட்டா. சாப்பாடெல்லாம் பிடிச்சிருந்ததா? எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஆனால் ஒன்றும் விளங்கல. எல்லாமே பச்சை பச்சையாக ஆடு மாடு திங்கிற மாதிரி. எங்க அண்ணன் செஞ்சதெல்லாம் சொன்னால. நீ எனக்கு வேற தானே வச்ச. பீட்ரூட் தோசை, சொரக்காய் தோசை, இதுதான் நான் எக்ஸ்ட்ரா வச்சேன். அப்புறம் ஒரு சட்னி, அது அதெல்லாமே எங்க அண்ணன் சொன்னால. இல்லை, நீ செஞ்சது. ஓ அதுவா?
அது பெரண்ட சட்னி. எலும்பெல்லாம் பலப்படுறதுக்கு, உடம்பு சுறுசுறுப்பா இருக்கும். ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கு, அப்புறம் ஃபைல்ஸ், பீரியட்ஸ் ப்ராப்ளம், காது வலி, இதுக்கெல்லாம் கூட வீட்டு வைத்தியத்துக்கு எங்கள் ஊரில் யூஸ் பண்ணுவாங்க. 40+ ஆயிட்டாவே எலும்பு தேய்மானம், மூட்டு வலியெல்லாம் வரும்ல, அதனால அது பாட்டிக்கு. ஓ ம், எதுவுமே பிடிக்கலையா? நான் மெஷர்மெண்ட்டை செஞ்சதெல்லாம் பாப்பாவே அத்தையும் கேட்டுதான் செஞ்சனே. நல்லா தான் இருந்தது. ஆனால் நான் இது நாள் வரைக்கும் இப்படியெல்லாம் சாப்பிட்டது இல்லையா, அதனால கேட்டேன். அதுவும் அந்த சட்னி ஏதோ நாக்கில் ஒரு மாதிரி. ஸ்கின்னை நல்லா ரிமூவ் பண்ணிட்டு நல்லா தானே வணங்கினேன். சொசரன் இருக்கா? அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரி அஹ், அடிக்கடி சாப்பிட்டா பழகிரும். நீங்களாம் தான் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு சாப்பிட மாட்டீங்களே, செய்ய தெரியாதுல்ல. அதான் மேடம் இருக்கீங்களா, செஞ்சு கொடுத்து விடுங்க. எல்லாரும் இப்படி சாப்பிட்டாங்கன்னா ஹாஸ்பிட்டல் பக்கமே வர மாட்டாங்க. அப்புறம் உங்களுக்கு தேவைதான். பாத்தியா? ஹாஸ்பிட்டலில் இழுத்து மூட வச்சிருவீங்க அப்போ. அந்த அளவுக்கு எல்லாரும் தெளிவாக விட்டுவீங்களா என்ன? அதானே. ம், பாரு. வரேனே. கீழே போலாமா? ஓய். விடுங்க, அண்ணா வந்துருவான். அதான் கீழே வர சொல்லிட்டால, கீழே தான் இருப்பான். அதுக்கு ம், நீ தானே கேட்ட. என்னது? ம் ம், ம். சரிடா, எப்படி இருக்கேன்னு. ஆ, அதான் எப்போ போலதான் இருக்கேன்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் என்ன? அது சும்மா. ம், அப்புறம் என்ன சொல்ல போறீங்க? என் பாரு சுடிதாரோட சரியில் சூப்பராக இருக்கா. நிஜமாவா? ம் தேங்க்யூ. பார்த்தா இருக்கு இங்கே வந்து நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ம், ஈஸ்வர் சேலரியெல்லாம் கொண்டு வந்ததா சொன்னா. அன்னைக்கே பார்த்தா. அண்ணே. என்ன பாரு, வீட்டுக்கு போகலாமா? ஏன் அழுறா? இல்லை அண்ணே, அக்கா சொன்ன மாதிரியெல்லாம் நான் எதுவும் பண்ணலை. நீலகண்டன் சார் அப்போவே இந்த கம்பெனிக்கான அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொன்னாரா? இவ தானே இங்கே இருக்கிறதுக்கு எந்த ப்ரொஃபைல்னு வேண்டான்னு கையிலேயே காசை வாங்கிக்கிட்டா. இப்போ சொல்ல காசுக்கெல்லாம் நானா பொறுப்பு. அது எப்படி எனக்கு தெரியும் பாரு? அவ கூடயே இருக்க உனக்கே தெரியல அவன் அந்த காசெல்லாம் என்ன பண்ணான்னு. அப்புறம் எங்களுக்கு எப்படி தெரியும்? காஸ்மெட்டிக்ஸு, ஐஸ்கிரீமு திங்கிறதெல்லாம் நல்லா வாங்கி தின்னுட்டு மேக்கப் எல்லாம் நல்லா பண்ணுவாதான். ஆனாலும் இவ்வளோ காசு செலவாகாதில்லண்ணே. இதெல்லாம் உங்கள் விஷயம், எனக்கு எப்படி தெரியும்? இல்லை, அம்மாங்க 2 பேரும் தான் மாமா பாட்டியை ஏமாத்தினாங்க. அப்படின்னாலும் கொஞ்சம் போல லேண்டு, நகைக்க அதெல்லாம் தான் வாங்கினாங்க. மீதியெல்லாம் நான் சொல்லுவேன், கோவப்படக்கூடாதுன்னு. சொல்லு. அப்பாங்களும் அம்மாங்களும் வாங்கின லேண்டில் பாதி புறம்போக்கு, இந்த தென்னை மரம்லாம் பலன் கொடுக்குறத நிறுத்திருக்கோங்களா, அந்த மாதிரி அப்படி வேஸ்ட்டாக போச்சா. அதனால் இப்படி ஏமாந்துட்டோமேனே ஆத்திரத்தில் இனி எல்லாமே மாமாக்கே போயிருன்னே. மாமாவையும் ரேகாவையும் கொள்ளறதுக்கு தான் செலவு பண்ணாங்க. அதுக்கு மாமாவோ இல்லை நம்மளோ யார் தான் என்ன பண்ண முடியும்? ஒழுங்கா பெரியவங்க கிட்ட சொல்லி 4 பேர்த்துக்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சு பொறுமையாக வாங்கியிருக்கணும். அதில்லானே பாட்டி ஒத்தாளா மாமாவோட சொத்துலேருந்து வந்த காசெல்லாம் சேர்த்து மறுபடி சொத்து வாங்கினால அதே மாதிரி நம்மளும் வாங்கணுன்ட்டு. ஆடி முட்டாளுக்குன்னு நல்லா தெரியுது பார்த்தியா? ஏதோ கோவத்தில் மாமா எனக்கு சொத்து வேண்டாம் ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டாம்னு தூக்கி வீசிட்டு போயிட்டாரு. பாட்டிக்கு அதை விட்டால் சோர்ஸ் கிடையாது. வருமானம் வரக்கு ஒன்று சொத்தாக இருக்கணும், இல்லை ஏதாவது வேலையில் இருக்கணும், இல்லை ஏதாவது பதவியில் இருக்கணும். அப்போ தான் தனக்கு மரியாதை கிடைக்கும்னு பாட்டி நினச்சா.
அதனால் மாமா வேண்டாம்னு சொல்லிட்டு போன சொத்து எல்லாம் பாதுகாத்து அதில் வருமானம் லாபம் வர்றதையெல்லாம் வச்சு மறுபடியும் வாங்கினான். நம்மளை பெற்றவங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணதுல தப்பில்லை. ஆனால் கொஞ்சமாவது யோசிக்கணும்ல பாரு. பாட்டி தாத்தா மாமான்னு எல்லாரும் காலங்காலமாக அங்கே இருக்காங்க. அதுவும் தாத்தா பாட்டிக்கு எவ்வளோ மதிப்பு மரியாதை இருக்குது. 4 பக்கங்கிறது 40 இடத்துல விசாரித்து எதையும் பண்ணுவா. நாளைக்கு பாட்டியை ஏமாத்தினாலும் மாமாவும் சத்யன் சாரும் வந்து நிற்பாங்க. அது மட்டும் இல்லை பாரு, எப்பவுமே தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கேட்டா, தெரியாத தொழிலை கையில் எடுத்தவனும் கேட்டான்னு சொல்லுவாங்க. பாட்டி படிச்சிருந்தும் எங்கேயும் வேலைக்கு போனதில்லை. ஆனால் தாத்தா கூட விவசாயமே பார்த்து பார்த்து அதை பற்றிலாம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கு. அதனால் மரத்தை பார்த்தாவே சொல்லிடும் அது ஈடு கொடுக்குற நிலமையில இருக்கா இல்லையான்னு. அந்த அளவுக்கு விவரமெல்லாம் நம்ம வீட்டு ஆளுகளுக்கு இல்லையே. அப்புறம் எதுக்கு இந்த வேண்டாத வேலை பண்ணணும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதில் தான் கோடிக்கணக்கில் விவசாயி இருக்காங்க. பட்டா நகையெல்லாம் ஃப்ராட் பண்ணதுதான். அவங்களாவது அப்படியெல்லாம் ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் அக்கா ஏன் காசையும் வாங்கி என்ன பண்ணுறா என்ன தெரியலையே. இதான் இவ வளர்ந்து வரக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. அவ சாமர்த்தியமான ஆளும் கிடையாது. அவ வாயிலேருந்து எப்படி தான் வர வைக்கிறது? அண்ணே, அதான் பெற்றவங்களுக்கு தப்பாம தானே வந்து பிறந்திருக்கா உங்க அக்கா. ஆனால் ஒன்று, நகை சொத்துனாலாம் எதுவும் வாங்கியிருக்க மாட்டான். ரெண்டாவது ஒன்று சொன்ன பார்த்தியா, அடுத்தவங்களை அழிக்க நினைக்கிறானே, அந்த காரியம் வேணா பண்ணியிருப்பா. அப்போ இந்த சேலரி மேட்டர் நீலகண்ணனுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரும் உன் கையில் தானே தராரு. ஆனால் காசை எங்கே வச்சிருந்தாலும் எப்படியாவது கண்டுபிடிச்சி எடுத்துறானே. இத இப்போ வந்து சொல்கிற பாரு. அப்போ உன்கிட்ட கொஞ்சம் போல அத்தைக்கிட்டே பாட்டிக்கிட்டே கொடுத்து வச்சிருக்கேன். அந்த காசு தான் இருக்கு. சரி, இனி அவ கதை என்ன ஆகும் தான் எனக்கும் தெரியல. மாமா ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாதான்டா உண்டு. இனியாவது நீ கரெக்டாயிரு என்ன? நீலாம் இப்படி இருக்க. இன்னைக்கு கம்பெனி என்ன ஆகும்னு தெரியல. எதுக்கும் நீ கவனமா இருப்பாரு. அம்மத்தா, இந்த என்னோட சம்பளம் அக்காவோட சம்பளம் எல்லாம் இதில் இருக்கு. யாமோ சமத்தான் அறிவான். அதனால் நான் சொன்னபடியெல்லாம் கேட்டு பிடிவாதம் பிடிக்காம இங்கேயே இருக்குமா. நான் ஊருக்கு போயிட்டு எனக்கு 2 வேலை தான் முடிச்சுட்டு உடனே ரிட்டர்ன் வந்துடுவேனா. அட இல்லைம்மா பொண்ணே. அப்படின்னு வாய்தான் சொல்லுது, கண்டு சொல்லல. ஆமாம், 2 வேலைக்கு எதுக்கு 1 வாரம் தேனி போறேன்னு எல்லாத்துக்கிட்ட சொன்னேன். விக்கி, உனக்கு நாக்கில் தாண்டா சனியே இருக்கு. சொல்லு. அது இங்கேருந்து போனோன்னா டயர்டில் 1 hour ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே எல்லாரையும் பார்த்துட்டு வேலையை முடிச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி வந்து 1 நாள் ரெஸ்ட் எடுக்க இப்படியே 1 வீக் ஆயிடும்லம்மா. அதான் தான் சொன்னேன். இங்கிருந்து போய் 1 வாரம் நீ அங்க இருப்பேன். அதுக்கப்புறம் தான் திரும்பி வருவேன். அதுக்கு தான் 1 வீக் கேட்டிருக்கேன். இவ குழந்தையா இல்லை குமரியா? சில சமயம் குழந்தை மாதிரி நடந்துக்கிறான், சில சமயம் என்னை விட விவரமா இருக்கா. முடியலடா சாமி. சொன்னேன், எல்லாமே போய் தானே சொன்னேன். நான் சொன்னதானே உண்மை. இல்லை. ஆமா, 1 வாரம் அங்க இருந்துட்டு அப்படியே காந்திமதி இந்துமதி நீ அவ்வளவுதான் கரெக்ட் பண்ணி அங்கேயே கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்துடலான்னு பிளான் பண்ணிட்டேல. காந்திமதி இந்துமதியா? யாருமா அது? யோ, நான் இவ்வளவு பேசினேன், அதை மட்டும் நோட் பண்ணிட்டு பாத்தியா? உனக்கு ட்ரெடிஷனலா இருந்தா தானே பிடிக்கும். அப்ப கிராமத்து ஆளுகளை தானே பிடிக்கும். அதான் இப்படியே நான் பாத்துறேன். ஏமா? ஏன்? என்னடா என்ன உன் பிளான் எல்லாம் வெளியே வந்துருச்சுடே. ரொம்ப ஃபீல் பண்ற போல இருக்கு. ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. ஏன் அம்மு எங்க இருக்கீங்களா? நான் வேற ஒரு பொண்ணு. நம்பிட்டேன்.
அன்னைக்கு உனக்கே தெரியாம அந்த மீனாண்டியை உங்க பாட்டி பார்த்து வச்சிருந்தாங்களா? இன்னைக்கு உனக்கு தெரிஞ்சு யாராவது பார்த்து வச்சிருப்பாங்க. அதனாலதான் அந்த பாட்டியை சாக்காட்டி என்னை கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்றேன். ஏமோ அந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி எப்பவுமே உனக்கு என் மேலே ஓட்டிட்டு இருக்கணும் அப்படித்தானே? ஆமாண்டா, ஆமா. என்ன ஃப்ரீயாக தனியாக விட மாட்டேன் ம் அப்படின்னு கங்கணம் கட்டியிருக்கேன். ம் அப்படின்னா நீ அங்கே வந்தா ரொம்ப கஷ்டப்படணுமே. பரவாயில்ல. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அந்த பவாலை மட்டும் விடவே மாட்டாளே. ஃபோட்டோவில் கூட நான் ஒழுங்காக கூட நிற்கலாம், எப்படி என்னை பிடிச்சிட்டு நிற்கா? சரி, இவகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்லையா? இல்லடா, இல்ல. அச்சோ, மாமா வெறி பாவம். அம்முக்கிட்ட கேட்டதெல்லாம் நான் செய்வேனா? அம்மு பார்த்து பத்திரமா பதனமா இங்கேயே இருக்குமா? நான் ஊருக்கு போயிட்டு வந்துடுவேனா? முடியாது, முடியாது, முடியாது. 4 நாள் இல்லை 40 நாள் உட்காந்து சமாதானம் பண்ணாலும் இவ சமாதானம் ஆக மாட்டான். அவரே முடியாதான், முடியாது முடியாதெல்லாம் இல்லை, முடியாது எப்போ பாரு முடியாது தான். அம்முக்குட்டி எப்போ பாரு என்னோட உள்ளங்கைக்குள்ளேயே மரத்தோட நிழலையே இருந்தா எப்படிம்மா? நான் பாலைவன வெயில் எல்லாம் சுத்திட்டு வந்துட்டேன். கஷ்டம் எனக்கு தான் தெரியும். இந்த சாந்தி மட்டும் சிவாவை எதுவும் பண்ணாம இருந்திருக்கட்டும். ரேகா பாட்டு அன்னைக்கு 2 பேத்துக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கும். இந்நேரம் மேரேஜே முடிஞ்சிருக்கும். இப்ப அந்த அறிவிக்கிட்டவனாலதான் ரேகாக்கும் நமக்கும் இன்னும் என்கேஜ்மெண்ட்டும் ஆகல, மேரேஜும் நடக்கலாம். என்ன விக்கி, தப்பிச்சோ பொழைச்சோ தானே யோசிக்க. இல்லைம்மா தாயே. அப்புறம் வேற என்ன சொல்லி எவ்வளவு சமாளிக்கலாம் அப்படித்தானே யோசிக்க. பின்ன பின்ன என்ன யோசிக்க? உன்னை பார்த்ததுமே என் மூளையே வேலை செய்யறது இல்லை, அப்புறம் எப்படிமா யோசிக்க முடியும்? அப்போ நான் கூட இருந்தா உனக்கு ஒரு வேலையும் நடக்க மாட்டேதா? ஆமான்னு சொன்னா செத்தோம் இன்னைக்கு. சொல்லு. இல்லம்மா. அப்போ என்ன ஊரு கூட்டி போயா? அப்ப இருந்து இப்ப வரைக்கும் இதே டைலாக் தான். நீ தானடி என்கிட்ட கொடுத்து வச்சிருக்க. உங்க அக்கா சம்பளத்தை கொண்டாந்து என்கிட்ட தார. நான் தான் கொடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் இது என்ன பண்றது? அவளையும் வீட்டுக்காக தூக்கி போட்டாச்சு. அவ சம்பளம் எதுக்கு எனக்கு? அவையும் கொண்டு போய் அவகிட்டே கொடு. வச்சிருந்து கேட்கும் போது கொடாமத்தா. சரி, நான் கணக்கு வச்சுக்கிறேன். போய் குட்டிமா கூப்பிட்டு நீ பாதி அத்திக்கு தானே தருவ. அத்திக்கிட்ட கொடுத்துட்டு வா போ. ம் பார்த்தா சரி, நான் அப்போ கிளம்பிட்டா, வந்த வேலை முடிஞ்சுச்சு. நானும் அந்த சைடு தான் வரணும். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண முடியுமா? இல்லை சரி, நீ போய் பாப்பா கூப்பிட்டு வா. ம் இல்லை அம்மு, இவ்வளோ நேரமா சொல்கிறேன், புரியுதா இல்லையா? எங்கள் பாட்டி. அவங்க என்ன பேசினாலும் சரி, நான் பொறுத்துக்கிறேன். இல்லை அம்மு. எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் பரவாயில்ல, நான் கூட இருக்கேன். அதெல்லாம் ஏற்றுக்க தானே வேணும். அப்படின்னா நான் ஏற்றுப்பேன் விக்கி. நீ இப்போ என் கூட வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்படியெல்லாம் சொல்கிறேன் அம்மு. ஆனால் அங்கே வந்து நான் எல்லாத்தையும் பொறுத்துப்பேன் விக்கி, ப்ளீஸ். நீ வாயில் ஈஸியாக சொல்லிடுவேன் அம்மு. ஆனால் யாராவது எதுக்காகவும் ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா என்னால் தானே தாங்கிக்க முடியாது. அதனால தானே சொல்கிறேன். நீ என்ன பண்ற, ஏது பண்ற, அவனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு இங்கேருந்து நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கிறதுக்கு நான் கூட இந்த பார்த்துப்பேன் என்ன விக்கி. அதுக்கு தான். அம்மு, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான்டா. ஆனால் அது என் வீடும் இல்லை, உன் வீடும் இல்லை, நம்ம வீடும் இல்லை. அது உங்க பாட்டி வீடு தான். எனக்கும் நீங்க இன்னும் உரிமை தரலதான். சரி அம்மு, இதுக்கு மேலே சொன்னால் கேட்க மாட்டேன். கஷ்டப்படணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்பா கிட்ட சொல்லி பாட்டிக்கிட்ட பேசி பார்க்க சொல்கிறேன், புரியுதா? ஆனால் என்னை கூட்டிகிட்டு தான் போயே ஆகணும் அப்படின்னு மட்டும் நிற்காத. மறுபடியும் தயவு செஞ்சு என்னையும் நீ புரிஞ்சுக்கோ. என் விருப்பத்துக்கு நீங்க சேவை சாய்க்கும் போது உங்க விருப்பத்துக்கும் நான் சேவை சாய்க்கத்தான் வேணும். 2 டேஸ்னா கூட ஓகே. நீங்க 1 வீக்னு. டாடிகிட்ட பேசி பார்த்துட்டு சொல்கிறேன், ஓகேவா? தேங்க்யூ. என் செல்லம்மு. ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் ராமிக்கு. சாரி. கூடயே இருக்கணும் அப்படின்ட்டு தான். சாரி விக்கி, சாரி. ரேகாவை சிவாவை பார்க்காம கஷ்டப்படுறாளா? சோனிக்கும் ரமேஷ் கூட இல்லாம வேற ஒருத்தவங்களோட கல்யாணம் ஆக போதா? அதான்.
இப்போ என்னை கஷ்டப்படுத்தினாலும் பரவாயில்ல, அங்கே வந்து யாரும் உன்னை கஷ்டப்படுத்தாமல் இருந்தால் சரிதான். ம், எப்பவும் நான் என்னைக்கும் உன்னை விட்டுற மாட்டேன் அம்மு. பிலீவ் மீ. ம். என்னம்மா? அது பாரு சம்பள விஷயமா ரேக்காட்ட ஒரு வேலை கொடுத்துருந்தேன். அது ஆச்சா என்னன்னு கேட்கலான்ட்டு. பிள்ளையே நல்லா இல்லாமல் இருந்து இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கு. அதான் கேட்டு பாப்பா சத்யா என்ன சொல்கிறானே. ம். சிவா முக்கியமான விஷயமா வெளியே போகிறேன்னு சொன்னாரே. கண்டிப்பாக வேலை விஷயமா தான் இருக்கும். சொந்த தொழில் பண்ணுறதுக்கா இல்லை அடுத்தவங்க கிட்ட வேலை பார்க்கவா? எதா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் மனசு போல் அவர் நினச்ச மாதிரி நல்லதே நடக்கணும் கடவுளே. மறுபடியும் அவரை பார்த்து என்னாச்சு ஏதாச்சும் கேட்குற வரைக்கும் எனக்கு மனசே கேட்காது. மனசை மின்னல் மாதிரி வந்து போகிறார். ஒரு ஃபோன் நம்பரோ அட்ரஸோ கொடுத்தாதான் என்ன? இப்படி இப்படி என்னை தனியாக புலம்பு விட்டுட்டு பாட்டிக்கிட்ட சொன்னால் அவங்க ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க செல்ல பையனுக்கு மட்டும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்களாம். ஆசீர்வாதம் அப்போ ஏன் புருஷன் யாரு? சிவா வரட்டும், அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன் இந்த அப்பத்தாவை. ஒருவேளை நானாவே கற்பனை பண்ணிக்கிறேன்னா சிவா என் கூட பேசுறதா பழகிறதாலாம், அதனால தான் அப்பத்தான் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்களா? அது மட்டும் உண்மையாக இருந்தால் அப்போ நான் சிவா கூட கற்பனையே வாழ ஆரம்பிச்சிட்டேன்னா? அதுதான் என் பாக்கியம்னா அப்படியே இருந்துட்டு போட்டோம். குட்டிமா குட்டிமா ரேகா அக்கா அம்மத்தா உன்னை ஹாலுக்கு வர சொன்னாங்க. வரேக்கா. அப்பதா கூட்டியா? ஆமாம், இது அக்கா விஷயமா பேசியிருந்தேனே, அது என்ன மறந்துட்டியா? இல்லை அப்பா கிட்ட. சங்கரப்பா வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தாயி, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்கப்பா. மேலுக்கெல்லாம் தேவலையா? தேவலைங்கப்பா. சரியாப்பா. டாடி. ம். அக்காட்ட கழுத்து வாங்கி தர சொன்னேன், வாங்கி கொடுத்தியா நீ? அக்கா போடலப்பா, நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேனே. எதுக்கு கல்யாணத்துக்கு குட்டிமா? என்ன அம்மத்தா, எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்பனும் மகளும் தான் பேசிக்கிறாங்க, எனக்கு தான் ஒன்றும் விளங்கல. பொருடா. அப்புறம் என்ன ரேகா பண்றது? சரி போச்சாது. அப்பனும் மகளும் அப்புறமா யோசிச்சு பண்ணுங்க. இந்தா இதையும் கொண்டு போய் நான் கொடுத்த பணத்து கூட வை. வாங்க அத்தம்மா. அழுகாத. நீ அழுதுட்டே இருந்தீங்கன்னா பெத்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? அவங்க எவ்வளோ வருத்தப்படுவாங்க. குட். ஒரு தோசையாவது சாப்பிட்டு. இந்த விக்கி உனக்கு தோசை. அத்தம்மா. அவளுக்கு தேன் தொட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அதுவும் வாழையில சுட சுட வச்சு கொடுத்தா அது ஒரு டேஸ்டா ஸ்மெல்லுக்கு நல்லா சாப்பிடுவானா. அதான் உனக்கு உங்க அம்மா அடிக்கடி சொல்லிட்டா ராகி தோசை இட்லினா ரொம்ப பிடிக்கும். அதான் ஊத்தி எடுத்துட்டு வந்தேன். இல்ல அத்தம்மா, நான் சாப்பிட்டுட்டு. கொஞ்சம் போல சாப்பிடு. 2 தோசை 2 இட்லி கொஞ்சம் போலவா உங்களுக்கு? யாரே அடிக்கா? அடிக்க சத்தம் தானே கேட்டுச்சு. சரி விக்கி, இது கூட உட்காந்து சாப்பிடு, நான் போய் என்னன்னு பார்க்குறேன். சரிங்க அத்தம்மா. மேடம்க்கு மட்டும் தேனு. நீங்க வேணா தொட்டுக்கங்க, நல்லா டேஸ்டா இருக்கும். ஃபேட்னா ஃபேட். நான் போய் பார்த்துட்டு வரேன், நீங்க சாப்பிடுங்க. உங்களுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிடுங்க, இது மழை தேனு தான். சாரி விக்கி, வந்துடுறேன், உட்காருங்க. அத்தம்மா. ஏக்கா ஏன் பிள்ளை இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க எல்லாத்துக்கு முன்னாடியும்? ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க இப்பெல்லாம்? என்னையே கேக்குற சத்யா, அவளையே கேளு, அவ என்ன பண்றான்னு அவளையே கேளு. என்னடா? தெரியல மம்மி. தெரியாது, அவ என்ன பண்றான்னு அவளுக்கே தெரியாது பாரு. அக்கா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, இப்பெல்லாம் ரொம்ப கோவப்படுறீங்க. அதுவும் வயசுக்கு வந்த பிள்ளைய கையை நீட்டி எல்லாரும் முன்னாடி அடிச்சிட்டு என்னதான் நடந்துட்டீங்க? அதொன்னும் இல்ல சத்யா, நாங்க எல்லாரும் பேசிட்டு இருந்தோம், திடீர்னு வந்தா அடிச்சா. ஒண்ணுமே புரியல. பொறுக்கல ஏட்டக்குது இவளுக்கு. ஆமா ஆமா அக்கா. மரகதம், எல்லாரும் இருக்க வந்தா நானும் அமைதியா இருக்கேன். இப்போ எதுக்கு நீ முதல்ல பிள்ளைய அடிச்ச? எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் என்னைக்காவது உன் மேலேயோ பிள்ளை மேலேயோ நான் கையை வாங்கியிருக்கேனா? அதென்ன நீ மட்டும் எப்போ பார்த்தாலும் கையை நீட்டிடுற டக்குன்னு? சத்தியா கேட்டு நிற்கிறாள, சொல்லு, இப்போ எதுக்கு நீ பிள்ளைய அடிச்ச? அது அவளுக்கே தெரியும். எந்திரிச்சு வந்தேன்னு வச்சுக்கியேன், பிள்ளைகளா இருக்காங்கன்னு கூட பார்க்க மாட்டேன். அக்கா
புள்ள என்னன்னு தெரியலங்கறா, நீ அவளுக்கு தெரியுங்கற. என்ன நான் அது சொல்லு. இருக்க வேலையெல்லாம் பத்தாதுன்னு தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கால, தெரியாது பாரு அவளுக்கு. அக்கா விலங்கலாப்ல சொல்லு. இப்ப எதுக்கு சத்யா தேவையில்லாம அவங்க காசெல்லாம் வாங்கி இவ புழங்கிட்டு இருக்கா? யார் காச? அவங்க அக்காங்க காச. ஏக்கா நீயே சொல்ற அவங்க அக்காங்கன்னு, அது அக்கா தங்கச்சிகளுக்கு உட்பட்டது, நீயே தலையிடுற. சும்மா இரு சத்யா நீ. நாளை பின்ன ஏதாவதுன்னா அப்புறம் இவங்க பெத்தவங்கலாம் எங்க இதுல ஏமாத்துனாங்க பாரு, அப்படித்தான் என் பிள்ளையும் பண்ணானே பழி போட மாட்டாங்க.